இந்த பேட்மேன் மூவிய இங்கிலீஷ்ல பார்த்துருப்பீங்க. தமிழ்ல பார்த்துருக்கீங்களா? அதாவது டப்பிங் குடுத்து இல்ல, ரீமேக் பண்ணி, தமிழ்ல ரீமேக் பண்ண பேட்மேன் படத்த நீங்க பார்த்துருக்கீங்களா? ஆமா, அப்படி ஒரு படம் இருக்கு. என்னன்னு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லப் போறேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் கேட்குற மாரி ஒரு சின்ன ஹெல்ப். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ இஃப் யூ டிட் அண்ட் நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அட்லீஸ்ட் லைக் பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோ நெறைய பேருக்கு ரீச் ஆவுது. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதாவது 2024ல ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. சூப்பர் ஹீரோ பேஸ்ட் நம்ம இந்தியன் மேட் ஃபில்ம். அது நான் ரீசெண்டாக தான் பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு ஒரு ஷாக். இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, எங்கெங்கேயோ இந்த ரெஃபரன்ஸ்லாம் வருது அப்படின்ற மாதிரி இருக்குது. 2024ல் ரிலீஸ் ஆன பகீரா அப்படின்னு ஒரு படம் தான் இது. ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன பையனை காமிக்கிறாங்க. அவருக்கு வந்து இந்த சூப்பர் ஹீரோவால் இன்ஸ்பயர் ஆகியிருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ்க்கு சூப்பர்மேனை காமிக்கிறாங்க. அவர் சின்ன வயசில் அப்படியே ஒரு சில இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது. அவங்க அம்மா கிட்ட அட்வைஸ் கேட்குறாரு. அட்வைஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி டாக்டர்ஸு, போலீஸ்மேன் இவங்களாம் தான் ரியலான ஹீரோ. சூப்பர் பவர் இல்லைனாலும் இவங்க தான் உண்மையான ஹீரோ. ஏன்னா இவங்க தான் பாதுகாக்கிறாங்க, நம்மளை மக்களெல்லாம் பாதுகாக்கிறாங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் கேட்குறாரு. ஸோ இதெல்லாம் கேட்டு அவங்க அம்மா சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இவரும் ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸராக வந்து ஒரு சிட்டிக்கு பிளேஸ் ஆகிறாரு. அங்கே நிறைய க்ரைம்லாம் நடக்குது. அதில் மெயின் டாப் ஆஃப் த க்ரைமில் யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கருடன். அதாவது கேஜிஎஃப் படத்தில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் போட்டு தள்ளுவார் பார்த்தீங்களா, யாஷு. அவர் தான் இங்கே மெயின் லீடாக, மெயின் வில்லனாக ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய க்ரைம்ஸ் நடக்குது. சின்ன க்ரைம்லேருந்து பெரிய க்ரைம் வரைக்கும் பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஸ்டார்டிங்கில் எல்லாரையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறாரு. அங்கே போகிறாரு, இங்கே போகிறாரு, என்னென்னமோ பண்ணார். ஒரு மாதிரி சட்டிலாக தான் ப்ளே பண்ணியிருந்தார். பட் ஓகே, இந்த படத்துக்கு அது பரவாயில்லன்ற மாதிரி தான் இருந்தது. ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டானு, அந்த அந்த ஏரியாவில் இருக்கிற பெரிய டானை போயிட்டு அடித்து இழுத்துட்டு வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே தள்ளுறாரு. அது ஒரு பெரிய விஷயமா ஆகுது. கமிஷனர் இவரை கூப்பிட்டு, நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஓகே, பட் இது வரைக்கும் பண்ணது ஓகே, இந்த மாதிரி பெரிய ஆள்லாம் இதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னமோனா போது இல்லை முடியாதுன்ற மாதிரி ஒரு மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆகி போயிட்டுருக்கு. அப்போ அவங்க அப்பா வராரு. அவங்க அப்பா பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி இவர் போலீஸ் ஆகியிருக்காரு, நல்ல விதமாக சர்வ் பண்ணோம் அப்படின்றதுக்காக. பட் ஆனால் அவங்க அப்பாவே வந்துட்டு, ஆமாண்டா நானும் லஞ்சம் வாங்கினேன் தான், லஞ்சம் வாங்கினதுனால தான் அவங்க அம்மா 7 வருஷம் எக்ஸ்ட்ராவாக உயிரோடு இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் செலவுலாம் நான் எப்படி பார்த்தேன்னு நினைக்கிறேன், இந்த லஞ்சத்தால் தான் நான் பார்த்தேன், லஞ்சத்துக்கு நன்றியாருடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவர் அப்படியே உடஞ்சி போயிடுறாரு வேதாந்த். அதாவது இந்த படத்தோட ஹீரோ, அவர் பேர் வந்து வேதாந்த். இந்த நேரத்தில் அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சரியான ஒரு ஷாக்கு. நம்ம அம்மாவே நம்ம அப்பா வந்துட்டு லஞ்ச பணத்தில் தான் காப்பாற்றியிருக்காரு. நம்ம போட்ட துணி, நம்ம சின்ன வயசுலேருந்து லஞ்ச பணத்தில் தான் நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு அவர் அதை ப்ராசஸ் பண்ணவே முடியல. அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. வரும்போது அங்கே அந்த ரேப் கேஸில் ஒரு அம்மாவும் பொண்ணும் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதை வந்து சரியாக பார்க்க முடியல இவரால். ஏன்னா கமிஷனர் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த அந்த இதுக்கு போயிருப்பார். அப்போ இந்த ரேப் ஆன பொண்ணு வந்துட்டு அங்கே தீக்குளித்து இறந்துரும். இறந்த உடனே தான் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்துட்டு எல்லோரும் என்ன நினைப்பாங்க, இவர் வந்துட்டு போயிட்டு அந்த ரேப் பண்ணவங்களெலாம் அடித்து இழுத்துட்டு வந்து அரெஸ்ட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா, இல்லை அதெல்லாம் இவர் பண்ணல. அந்த பொண்ணு இறந்துட்டாங்களான்னு பாரு, உயிரோடு இருக்காங்களா, இறந்துட்டாங்களா, சரி ஓகே, லவ் ஃபெயிலியரால் தான் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு தீக்குளித்து இறந்து போயிடும் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே. அப்போ வந்து இவர் வந்து என்ன சொல்கிறாரு, ஒரு பிசி அந்த மாதிரி ஒருத்தரை கூப்பிட்டுட்டு, லவ் ஃபெயிலியரால் தான் இறந்து போகிறாங்க அப்படின்ற மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணு அப்படின்றாரு. நம்மளுக்கெலாம் ஒன்றும் புரியல. அந்த 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 சீன் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டில் இருப்பார். எப்படி என்ன ப்ராசஸ் பண்ண போகிறா, அது அடுத்து என்ன வரப்போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இவர் நல்ல போலீஸாக ஆகி இன்ஸ்பயர் ஆகி அவங்க அப்பாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நல்லா சர்வ் பண்ணோன்ட்டு வந்திருப்பார். பட் ஆனால் அவங்க அப்பாவே கடைசியில் பார்த்தீங்கன்னா லஞ்சம்லாம் வாங்கி, அதுக்கே அவர் வந்துட்டு நீ லஞ்சத்துக்கெலாம் நன்றியாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதை அவர் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். இப்போ தான் நம்ம வேதாந்த் இந்த படத்தோட ஹீரோ வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறார். என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா, காலையில் போலீஸாக இருக்கார். காலையில் நடக்கிறதெல்லாம் லஞ்சம்லாம் ஒரு சைடு வாங்கி உள்ளே போட்டுட்டு, யாரெல்லாம் என்னென்ன தப்பு பண்ணுறாங்க கன்ஃபர்ஸ் பண்ணி லஞ்சம் கொடுப்பாங்கள்ல, அவங்களெல்லாம் போயிட்டு நைட்டு போட்டு தள்ளுறது. அதாவது எப்படின்னா, பகீரா அப்படின்னு ஒரு கெட்டப்பில் நைட்டு போய் போட்டு தள்ளுறது. காலையில் வந்துட்டு வேதாந்த் அப்படின்னு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறது. ஸோ பகீரா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து தான் இது வரைக்கும் நல்லா போச்சு, ஓரளவு போச்சு. நடுவில் ஒரு சில லவ் சீன்ஸ்லாம் அவர் அப்படியே போயிட்டுருக்கு. இங்கேருந்து தான் நம்மளுக்கு லைட்டாக பிசுறு தட்டுது. ஏன்னா நிறைய ரெஃபரன்ஸ் பேட்மேன் மூவிலேருந்து
அந்த டாப் ஆங்கிளில் ஒரு பில்டிங் மேலேருந்து காமிக்கிறதாகட்டும், ஒரு மாதிரி டார்க் ஷேடில் காமிக்கிறதா இருக்கட்டும். சரி இப்படி தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சரி பேட்மேன் மாரி தான் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, திடீர்னு பார்த்தா அந்த பகீரா பார்த்தீங்கன்னா, பிளாக் பேந்தர். ஸோ டிசி தான் விடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மார்வலையும் அவர் கொண்டு வந்துட்டார் உள்ள. என்ன நெனச்சாங்கன்னு தெரியல. எல்லாத்தையும் குழப்பி போட்டு ஒரு மாரி இது வேற மாரி வேற ஒரு ஆங்கிள்ல வேற ஒரு கெட்டப்ல கொண்டு போயிருந்தாலே இந்த படம் நல்லா இருந்திருக்கும். பட் இவங்க ஏன் இவ்ளோ ரெஃபரன்ஸ் ஆயி சூப்பர்மேன்ல ஃபர்ஸ்ட்டு காமிக்கிறாங்க. அங்கேயே நம்மளுக்கு ஒரு இம்ப்ரஷன் வந்துருது. அதுக்கப்புறம் பேட்மேன் மாரி இவரு பண்றதெல்லாம் இருக்கு. ஒரே ஆளா போயிட்டு எல்லாரையும் சமாளிக்கிறாரு. ஒரே ஆளா போயிட்டு எல்லாரையும் போட்டு தள்ளுறாரு. அந்த மாரிலாம் போய்க்கிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா இவரு மூஞ்சில போடுற மாஸ்க்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிளாக் பேந்தர ரெஃபரன்ஸா வச்சு பண்ண மாரி இருக்கு. இதெல்லாம் தான் கொஞ்சம் ஒரு மாரி இருக்கு. பட் ஆஸ் ஆஸ் அ மேக்கிங் ஓகே. இவரோட ஆக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ்லாம் உண்மையிலே நல்லாயிருக்கு. பாடி நல்லா பில்ட் பண்ணி பல்கா இருக்காரு. அதெல்லாம் ஓகே. லவ் சீக்வென்ஸ்லாம் நல்லாயிருக்கு. பட் இதெல்லாம் கொஞ்சம் வேற மாரி நம்ம ரைட்டிங்கில எடுத்துகிட்டு வந்து பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நெனச்சிருந்தேன் நானு. ஏன்னா நம்ம ஒரு படம் பார்க்கும்போது, ஏதாவது ஒரு டேக்அவே இருக்கும் அதில. ஏதாவது ஒண்ணு புதுசா பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி பார்த்த படத்த ஏற்கனவே சொன்ன மாரி Netflix இருக்கு, Prime இருக்கு, எல்லாம் ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்கு. பழைய மாரி இல்ல காலம். எல்லா படத்தையும் எல்லாரும் பார்க்குறோம். எல்லா லாங்குவேஜ் படத்தையும் பார்க்குறோம். ஈரானியன் ஃபில்ம் பார்க்குறோம், கொரியன் ஃபில்ம் பார்க்குறோம். அந்த லெவல்ல போயிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு அரைச்ச மாரி புதுசா சூப்பர் ஹீரோ படம் வரும் அப்படின்னு நம்ம உட்காந்து பார்க்கும்போது, இந்த மாரி பார்க்கும்போது கொஞ்சம் மனசு வருத்தமா தான் இருக்கு. ஸோ அப்படி தான் இருக்கு. நடுவுல பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு இவருக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, ஜார்விஸ் இருப்பார் பார்த்தீங்களா? பேட்மேன்ல அதே மாரி ஒரு ஹேக்கர ஒருத்தர புடிக்கிறாரு. அவரு போயிட்டு பேசி கன்வின்ஸ் பண்ணி, எங்கெங்க எந்த மாரி லொக்கேஷன்லலாம் என்னென்னலாம் கிரைம் நடக்குதுன்னு அவரு யூஸ் பண்ணிக்கிறாரு. ஒரு பைக் ஒண்ணு பில்ட் பண்றாரு. பேட்மேன்ல வர பைக் மாரியே ஒண்ணு பில்ட் பண்றாரு. ஒரு மாஸ்க் ஒண்ணு ரெடி பண்றாரு. அ பேட்மேன்ல வர மாரி, பிளாக் பேந்தர்ல வர மாரி ஒரு மாஸ்க் ஒண்ணு ரெடி பண்றாரு. இவரு அந்த பைக் எடுத்துட்டு போற சீனெல்லாம் பார்த்தா அப்படியே பேட்மேன் படம் தான் ரிசெம்பிள் ஆகுது. என்ன பின்னாடி அந்த பறக்கிற துணி மட்டும் இல்ல. அது மட்டும் இருந்துட்டு குரல மொத்தம் மாத்தி பேட்மேன் மாரி மாத்தி பேசியிருந்தாருன்னா, அப்படியே பேட்மேன் தான். தமிழ்ல எடுத்த பேட்மேன் மாரி தான். சரி, இவர் அந்த ஹேக்கர மட்டும் தான் ரெடி பண்ணி வச்சாரான்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. அதுக்கப்புறம் ஒரு குடிகாரன ரெடி பண்றாரு. ஏன்னா, அவர் பாம் நல்லா மேக் பண்ணுவாராம். ஒரு குடிகாரன் அ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவான். அவன புடிச்சு அவன் ஹெல்ப்ல பாம் ஒண்ணு ரெடி பண்றாரு. சரி அதோட நிறுத்துறான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் பையன் ஒருத்தன். அவன் வந்து எலக்ட்ரிக்யூட் பண்ற ஒரு ஒரு சூட் மாரி ஒண்ணு ரெடி பண்ணுவான். ஸோ, அவன் ஹெல்ப்ல வந்துட்டு ஒரு ஸ்கூல் பையனோட ஹெல்ப்ல ஒரு எலக்ட்ரிஃபையிங் சூட் மாரி ஒண்ணு ரெடி பண்ணுவாரு. சரி எங்க ஒரே ஆள வச்சா நம்ம ஜார்விஸ் மாரி இருக்காருன்னு சொல்லிடுமோன்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த மாரி பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆக மொத்தம் இந்த படம் எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் நல்லாவே எடுத்துட்டு போயிருக்கலாம். நல்ல ஒரு ஸ்டோரி இருந்தது. பட் ஆனா செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு பயங்கரமா அத எங்கெங்கேயோ ஏதேதோ ஒரு சின்ன புள்ளத்தனமா டிசி காமிக்லேருந்து, மார்வெல்ல இருந்து இன்ஸ்பயர் ஆயி என்னென்னமோ சீன்லாம் போட்டு குழப்பி கடைசியில அந்த ரிவெஞ்ச் எடுக்கும்போதும் மெயின் வில்லன வந்துட்டு ஹீரோயின பயங்கரமா சாவடிப்பாரு. அதுக்கேத்த மாரி ரிவெஞ்ச் எடுத்த மாரி தெரியல. எங்கெங்கேயோ போயிட்டு ஒரு மாரி செகண்ட் ஹாஃப் மேல பயங்கரமா லேக் ஆயி, நல்ல கனெக்ஷனே இல்லாம லாஸ்ட்ல சொதப்பலான ஒரு ஒரு முடிவு. நடுவுல பிரகாஷ் ராஜ் ஒரு சில சீன்ஸ்லாம் பண்ணியிருப்பாரு. அதுக்கு மட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆ மத்தபடி பெருசா இது கதையில எதுவும் சொல்றதில்ல. ஆக மொத்தம் நான் சொன்ன மாரி நெகட்டிவா பேசணும் அப்டின்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம ஒரு படத்த உட்காந்து பார்க்குறோம்னா, 1 ஹவர் டூ 2 1/2 ஹவர்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் நம்ம டைம. ஏதாவது ஒரு டேக் அவே இருக்கும். ஏதாவது ஒரு என்டர்டெயின்மென்ட் இருக்கும். ஏதாவது ஒண்ணு புதுசா பார்ப்போம் அப்டின்ற மாரி தான். பட் அது எதுவுமே இல்ல அப்டின்னும்போது உண்மையிலே வருத்தமா தான் இருக்கு. இந்தியன் சினிமாஸ் இன்னும் இப்படி தான் இருக்கு அப்டின்றது. சரி கூடிய சீக்கிரம் அது மாறும் அப்டின்னு நம்புறோம். சரி வேற ஒரு வீடியோல உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை. டேக் கேர்.